Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்பைசி பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் அதுக்கு தேவையான பொருள் 8 காஞ்ச மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் ஒரு பேன்ல போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொள்ள போறேன். இத லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ ரோஸ்ட் பண்ணி நல்லா மணம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வைக்க போகிறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் அதை நல்லா அரைச்சி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி கொள்ளுங்க. நல்லா வதக்கி கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னால் அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள், அதையும் சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி கொள்ளலாம். அப்புறமா கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை சின்ன பைட் சைஸஸாக தான் வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் பெரிய சைஸாக நீங்கள் நார்மலாக வெட்டுற அளவுலேயே போட்டுக்கொள்ளலாம். அதையும் போட்டுட்டு நல்லா எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அரைச்சி வச்ச மசாலா அதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கறி நல்லா கொதித்து வார நேரம் அது நல்லா ரெட் கலரில் நல்லா எண்ணெய் விட்டுட்டு இருக்கும். உங்கள்கிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை, ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் அந்த மசாலாவில் சிக்கனோடு சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நான் இதே மாதிரி ட்ரைட் ரெசிபி நான் ஆல்ரெடி என் சேனலில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கிரேவி ஸ்டைலில் தான் வச்சுருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இது நாங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம். பாருங்கள், அதுவும் கொஞ்சம் கோழி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிச்சு வந்திருக்கு. இப்போ திருப்பி நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா உங்களோட கிரேவிக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு கூடுதல் கிரேவி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி விட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக கிரேவி வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி மசாலா அரைச்ச கிரைண்டர்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றுறேன். பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி வைங்க. அது நல்லா சிக்கன் எல்லாம் வெந்து நல்லா குக்காகி வரட்டும். பாருங்கள், நல்லா குக்காகி வந்துட்டு இந்த மாதிரி குக்காகி வர டைமில் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மேலால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு லைம் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளவுதான். சூப்பர் டேஸ்ட்டாக நல்ல டேஸ்டியான ஒரு கறி தான் இது. நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, அதோட பிட்டு, இடியப்பம் எதுக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக ஸ்பைஸியாக சாப்பிட விரும்புகிற ஆட்களுக்கு இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கலரே அசத்தலாக சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை.